ரயில் நிலையங்களை அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்ய வேண்டும் என ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா அறிவுறுத்தியுள்ளார். மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்க புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி வந்த அவர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் குறித்த மாதிரியை கணினி மூலம் அவர் பார்வையிட்டார். பின்னர் கட்டுப்பாட்டு அறை, பயணிகளுக்கான குடிநீர் வசதி மற்றும் கண்காணிப்பு கேமரா அறைகளையும் அவர் பார்வையிட்டார். ரயில் நிலைய முதல் நடைமேடை பகுதியில் இருந்த கடைகள் பார்வையிட்ட அவர் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினருக்கு கடைகளை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகள் ரயில் நிலையங்களில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு மேற்கொள்ளவும் அவர் கேட்டுக்கொண்டார். ரயில் நிலைய ஆய்வின் பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பேரவைத் தலைவர் செல்வம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் ரயில்வே உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், புதுச்சேரி வெள்ளியூர் திண்டிவனம் ரயில் பாதை திட்ட பணிக்கு ரூபாய் 740 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு தொடங்கியுள்ளதாக மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரியில் ரயில்வே மேம்பாடு தொடர்பாக முதல்நிலை கவனம் செலுத்துவோம். புதுச்சேரி பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகிறீர்கள். ஏற்கனவே ரயில் திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடக்கிறதா? வேளாண் துறை, சுற்றுலா, கல்வி என பல துறைகளில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா? இதில் சுற்றுலாத்துறைக்கு ரூபாய் 148 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதா? புதுச்சேரிக்கு வந்தே பாரத் ரயில் வருமா என கேட்டிருக்கிறீர்கள். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றது என்றார். புதிய ரயில் சேவைகள் புதுச்சேரியில் இருந்து தொடங்க ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். கர்நாடகத்திற்கு கிடைக்கும் திட்டங்கள் போன்றே புதுச்சேரிக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் புதுச்சேரி வெள்ளியூர் திண்டிவனம் ரயில் பாதையில் ரூபாய் 740 கோடி திட்டப்பணிகள் தொடங்கியுள்ளோம். AFT மில் அருகே ரூபாய் 75 கோடியில் 4 வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் 24 டெண்டர் விடப்படும். புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருகிறது. முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மேகாதது அணை விவகாரத்தில் 2 மாநிலங்களுக்கும் பேசி சுமூக தீர்வை காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலைகள், அவரது பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு தங்க மற்றும் வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாநில அரசு சார்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் ரூபாய் 5000 அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு குறை இல்லாமல் செய்து வரும் நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகள் மீண்டும் திறந்த மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும், இதேபோல் மானிய விலைகள், பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். BNI பாண்டிச்சேரி மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டில் எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குறுகிய தூர ஓட்டப்பந்தயம் நடத்தியது. BNI பாண்டிச்சேரி மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்த போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்விற்காக குறுகிய தூர ஓட்டம் பந்தயத்தை நடத்தினர். BNI பாண்டிச்சேரியின் நிர்வாக இயக்குநர் இளங்கோ, செந்தாமரை கண்ணன் மற்றும் புதுவையின் SSP நாகசைதன்யா, IPS மற்றும் புதுவையின் SP லட்சுமி சௌஞ்சன்யா IPS கலந்து கொண்ட நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக போட்டியில் கலந்து கொண்ட அனைவரும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். BNI-யில் உறுப்பினர்களாக உள்ள தொழில் முனைவோர்கள், காவலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் என 500 மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். காந்தி திடலில் ஆரம்பித்த 5 கிலோமீட்டர் தூரம் இப்போட்டி நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ், டி-ஷர்ட் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி BNI பாண்டிச்சேரி 500 உறுப்பினர்கள் தின கொண்டாட்டத்தின் 2ஆம் நிகழ்ச்சியாக நடைபெற்றது.
மற்றும் இணை ஸ்பான்சர்கள் VNM ஜுவல்லர்ஸ், சன்மிக்ஸ் எனர்ஜி சிஸ்டம்ஸ் மற்றும் இன்டர்ஷட் நிர்வாக இயக்குநர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி பாக்கூர் அருகே கடலூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் திருப்பாப்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக பிரமுகர் பத்மநாபன். இவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வேலை காரணமாக புதுச்சேரி பாக்கூர் பகுதிக்கு பத்மநாபன் சென்றுள்ளார். அப்பொழுது அவரை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்த இவுலர் சந்தை செல்லும் சாலையில் அவரை மடக்கி சராமரியாக்கி வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பத்மநாபன் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாகூர் போலீசார் உடனே கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படுகொலை செய்யப்பட்ட பத்மநாபன் மீது கடந்த ஆண்டு பாஸ்கர் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது. மேலும் இவர் கவுன்சிலர் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட சீட்டு கேட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெருவீதியால் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி நெருவீதியில் ஆண்டுக்கு இருமுறை வாகன நிறுத்தும் முறையில் மாற்றம் செய்து வரப்படுகிறது. வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வீதியில் வடக்கு புறத்திலும், ஜூலை 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தெற்கு புறத்திலும் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது. இதன்படி தெற்கு புறத்தில் வாகனம் நிறுத்தும் முறை கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. ஆனால் இந்த பார்க்கிங் முறை சரிவர அமல்படுத்தப்படவில்லை. தற்பொழுது பெரும்பாலான கடைகளில் ஆடி தள்ளுபடி விற்பனை நடைபெறுவதால் நேரு வீதிக்கு வருபவர்கள் இருபுறத்திலும் தங்கள் வாகனங்களை இஷ்டத்திற்கு நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் நேரு வீதியில் வார இறுதி நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. ஏனாமில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து புதுச்சேரி மாநிலத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏனாம் பத்திர சாலத்தில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏனாமுக்கு இந்த வெள்ளத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் ஏனாம் நிர்வாக அலுவலர் முனுசாமி, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை உட்பட அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஏனாமில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மணல் மூட்டைகளை அடுக்க வேண்டும், பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளதால் கொசு மருந்து தெளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு மல்லாடி கிருஷ்ணராவ் வழங்கினர். மாணவர் காங்கிரசின் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் CBSE பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் RE சேகர், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராவ், கோனேரி லோகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தலின் பெயரில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர் காங்கிரஸில் இணைந்தனர். கூட்டத்தில் CBSE SC பாடத்தை முறைப்படுத்த வேண்டும், அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கைவினை கிராமத்தின் நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம், அரிக்கன்மேடு, கிராமட்டினம், வனவிலங்கு சரணாலயம் ஆகிய பகுதிகளில் கல்வி சுற்றுலா சென்று வந்து பார்வையிட்டனர். இந்த மாணவ மாணவிகளை தலைமை ஆசிரியர் பொறுப்பு வகிக்கும் ஆசிரியை அனுஷியா தலைமையில் சக ஆசிரியைகள் வடிவக்கரசு சுனிதா, ஹேமாவதி, குணசுந்தரி ஆசிரியர் ஐயனார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் துறை மாணவ மாணவிகள் அழைத்து சென்று வந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரான்ஸ் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது.
பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் புதுச்சேரி என இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். இதற்கு ஏற்ப பிரான்சில் எது நடந்தாலும் அது புதுச்சேரியில் எதிரொலிக்கும். அந்த வகையில் பிரான்சில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி நேற்று கோலாகலமாக தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கும் இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் வீரர்கள் இந்த ஆண்டு பங்கேற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் பிரெஞ்சு புதுச்சேரி தூதரகம் இணைந்த ஒலிம்பிக் போட்டி வரவேற்பு விழாவை நடத்தினர். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி துவக்கத்தில் நடந்த நடனம் வானவேடிக்கை போல புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை திடலில் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் ஏராளமான பிரான்ஸ் வாழ் மக்களும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர். மரக்கணம் அருகே பொதுமக்களுக்கு வசிக்காத பகுதிக்கு சாலை அமைக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கடும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சி 18 வார்டுகளை கொண்ட பெரிய பேரூராட்சியாகும். இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மரக்காணம் பேரூராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவையான சாலைகள் அமைக்கப்படவில்லை என்றாலும் அதற்கு மாற்று வழியாக பொதுமக்களே வசிக்காத ஏரி மற்றும் குட்டை பகுதியான கோணவாயன் குப்பத்திலிருந்து ஏக்கியர் குப்பம் கடற்கரை நோக்கி விவசாய நிலங்களுக்கு மத்தியில் செல்லும் வண்டி பாதையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பணிக்கான அங்கிருந்து பனை மரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த சாலை அமைக்கும் பணிக்கு கோணவாயன் குப்பம் மற்றும் மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஏக்கியார் குப்பம் கடற்கரை அருகே சென்னையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சுமார் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை வாங்கியிருப்பதாகவும் அவருக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரவே பேரூராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வைத்துள்ளனர். மேலும் இந்த குற்றச்சாட்டை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றால் நாளை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் மற்றும் மரக்காணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபு ஆகியோர் சாலை அமைக்கும் பணியை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இருந்த போதிலும் பொதுமக்களின் தேவைக்காக இல்லாத சாலையை அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே நேரடியாக பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி மேன் கி பாத் நிகழ்ச்சியின் 112வது பகுதி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி MP அறிவுறுத்தலின் பெயரில் அனைத்து தொகுதிகளும் கிளைகளிலும் நடைபெற்றது. மாநில நிகழ்ச்சியாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி MP தலைமையில் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி சரஸ்வதி மஹாலில் ஏற்பாடு செய்த ஒளிபரப்பாகிய இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய ரயில்வே மற்றும் ஜல் சக்தி அமைச்சர் சோமண்ணா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவர்ணா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன், மாநில துணைத் தலைவர்கள் GNSS ராஜசேகர், ஜெயலட்சுமி, பழனி, இந்நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், மாநில சிறப்பு அழைப்பாளர்கள், உழவர்கரை மாவட்ட தலைவர் தண்டபாணி, பொறுப்பாளர் சரவணன் குமார், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் 40 வருட சமூக பணி மற்றும் 36 வருட அரசு பணியை பாராட்டி மேற்காட்சிக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் சாதனையாளர் விருது மற்றும் ஓவிய போட்டி பரிசளிப்பு முதியால்பேட்டையில் உள்ள ஆறுமுகா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. பிரீத்தி விஜயகுமார் நிகழ்ச்சி நெறியாள்கை செய்ய சிறப்பு விருந்தினராக ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன், படிப்பாளர் இயக்க நிறுவனர் ஆறுசெல்வம், முழுநிலை சுருக்க எழுத்தர் இளவரசி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டார். 40 வருட சமூக பணி, 36 வருட அரசு பணி, புதுச்சேரி அரசு ஊழியர்கள் நலசங்க நிர்வாகி, புதுச்சேரி ஆதிதிராவிடர் அரசு ஊழியர்கள் நலசங்க தலைவர், தலித் சேனா மாநில நிர்வாகி, ஈரம் பவுண்டேஷன் உறுப்பினர், புதுச்சேரி தமிழ் மொழி கல்வி வட்டம் உறுப்பினர், புதுச்சேரி மனிதநேயா இடுகாட்டு புனித பணியாளர்கள் நலசங்க தலைமை ஆலோசகர் போன்ற சமூக சேவைகளை பாராட்டி மேகராட்சிக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக் செய்திருந்தார்.
புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார், செவாலியர் கவிஞர் ஏகோ, வாணிதாசன் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னன் ஆகியோரது முப்பெரும் விழா நடைபெற்றது. தமிழ்சங்கர் தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொருளாளர் அருள்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து ஞாலம் போற்றும் நல்லறிஞர் என்ற தலைப்பில் பாவரங்கம் நடைபெற்றது. இந்த பாவரங்கத்திற்கு தமிழ் சங்க துணைத் தலைவர் தமிழ் மாமணி ஆதிகேசவனார் தலைமை தாங்க 16 வரிகள் கொண்ட பாடலை அனைவரும் வாசித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பாரதிதாசன் அறக்கட்டளை நிறுவனர் பாரதி உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். குஜராத் அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றிய கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான், தெலுங்கானா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதிய ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். ஜார்க்கண்ட் ஆளுநராகவும், தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாகவும் வகித்த சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கைலாசநாதன் குஜராத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்தவர். பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக இவர் அறியப்படுகிறார். கேரளாவைச் சேர்ந்த இவர் தமிழகத்தின் ஊட்டியில் வளர்ந்தவர். குஜராத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணியாற்றி வந்த இவர் 2013ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். எனினும் தலைமை முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு மீண்டும் பணியமர்த்தப்பட்டார். பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் கைலாசநாதன் புதுச்சேரி ஆளுநராக நியமனம் செய்யப்பட்ட இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கொம்பாக்கம் குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 46வது சடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 46வது சடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் போட்டு ஜலம் திரட்டி 8 அடி தாழ் அவுலகு சுழல் காட்டினும் டிராக்டர் காரிவைகளை பக்தர்கள் முதுகில் கொக்கி அணிந்து இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் தரித்த தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரவு மின் விளக்குகள் அலங்கரித்து சுவாமி வீதி உலாவும். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேளிக்கை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவல குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கும்பாக்கம் குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.